அப்படிப்பட்ட மது இந்த மானுட சமுதாயத்துக்கு தேவையா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா? விபத்தை குறைக்க வேண்டும் என்று விபத்தில் விழிப்புணர்வு நடத்துகிறார்கள். இரவு முழுவதும் காவல்துறையினர் வாகன சோதனையில் என்ன செய்கிறார்? நீ மது அருந்திருக்கிறாயா என்று சோதனை நடத்துகிறார்கள். காவல்துறையில் பெரும்பாலான குற்றங்கள் நடப்பதை குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யும் போது அதற்கு பின்புலமாக என்ன இருப்பது என்று சொன்னால் அவன் மது அருந்திருப்பதுதான் இருக்கும். ஒரு மனிதன் மது அருந்திய பிறகு அவருடைய சுயநிலையை அவன் இழந்து விடுகிறான், அவருடைய மனித நேயத்தை இழந்து விடுகிறான். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த மது இந்த தேசத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், மனித சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மதுவை பூர்ணமாக தடை செய்ய வேண்டும். அதல்தான் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய பிரதான உயிர்நாடி கொள்கையாக இருக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு திட்டம் தான் எங்களுடைய பிரதான உயிர்நாடி கொள்கை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரதான நோக்கங்கள் இருக்கும். ஆனால் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய ஜீவநாடியான கோரிக்கை என்பது மது ஒழிப்பு தான். அதனால்தான் ஐயா சசி பெருமாள் அவர்கள் கடந்த காலங்களில் எடுத்த எல்லா போராட்டங்களும், அவர்கள் எடுத்த எல்லா ஆதரவு பிரச்சாரங்களும் எங்களுடைய தலைவர் தமீமுன் அன்சாரி அவர்கள் அவரோடு கரத்திலே நின்று கொண்டிருந்திருக்கிறார். அவர் நடத்தக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் நாங்கள் சென்று ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அவருடைய கொள்கையில் நாங்கள் உறுதியாக மனிதநேய ஜனநாயக கட்சி அவரோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஐயா சசி பெருமாள் அவர்கள் எடுத்த போராட்டத்தின் போது அவர் உயிரிழந்தார் என்று செய்தி கேட்டவுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்காக என்னுடைய தலைவர் அவர்கள் வெளியூரில் சுற்றுப்பயணத்தில் இருந்த போதும் அவர் எடுக்கின்ற கொள்கையை நாம் மதிக்க வேண்டும், ஐயா சசி பெருமாளுடைய தியாகத்தை மதிக்க வேண்டும் என்று அவருடைய உடல் அடக்கம் செய்யும் போது ஐயா வைகோ அவர்கள் ஒரு தோளிலும் இன்னொரு புறம் எங்களுடைய தலைவர் தமீமுன் அன்சாரி அவர்கள் தான் உடலை சுமந்து சென்றார்கள். நாங்கள் கடந்த 2022 சட்டமன்ற தேர்தலின் போது எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. ஆனாலும் இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில், இந்த மண்ணை சமூக ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லும் போது நாங்கள் 5 முக்கியமான கோரிக்கைகளோடு தான் ஆதரவு தெரிவித்தோம். அப்பொழுது என்ன என்று சொன்னால், பூரண மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்த வேண்டும், படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையும் அது இருந்தது. ஆனால் நாங்கள் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மதுவுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் தமிழக அரசுக்கும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சிக்கு முன்னால் சட்டமன்ற அவையிலே என்னுடைய தலைவர் தமீமுன் அன்சாரி இருக்கும்போது பலமுறை சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தமிழகத்தில் ஒரு செய்தி, கடந்த அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லும் என்று சொன்னால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்பார்கள். அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியில் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிவிட்டீர்கள். ஆனால் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தை எங்களை எல்லாம் மனதை உலுக்கிவிட்டது. ஏதோ உடல் சோர்வுக்காக அந்த மதுவை அறிந்துவிட்டு அவன் வரான், அதுலயும் 10 ரூபா வச்சுட்டீங்களேன்னு சொல்லி நீங்க அந்த 10 ரூபா பத்தி கவலைப்பட்டீங்க. நீங்கள் உண்மையான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் நீங்கள் இதை பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தமிழகத்தில் நீங்கள் பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டுகிறீர்கள், பல்வேறு மக்கள் மீது, அடித்தர மக்கள் மீது கவனம் செலுத்துகிறீர்கள். ஆனால் இந்த எல்லா திட்டங்களுக்கும் நீங்கள் மனிதன் உயிரோடு இருக்க வேண்டும். இந்த மாணவர் பருவங்கள் இன்று பள்ளிக்கூடங்களிலே மது அருந்தக்கூடிய கேவலமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டது. கல்லூரியிலே மது அருந்தி விட்டு வகுப்பறைக்கு வரக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலை போய்விட்டது. இன்று பெண் குழந்தைகள் அதிகமான முறையிலே மது அருந்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடும்
விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் பூரண மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்த வேண்டும். உங்களால் முடியாவிட்டாலும் படிப்படியாக இந்த மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இது அரசியல் சார்பற்று ஒரு சமூகத்தில் பிரச்சனை. தமிழர் உரிமைகளுடைய தமிழ் மண்ணை பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய இளைய தலைமுறையை பாதுகாக்க வேண்டும். இளைய தலைமுறையுடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மது என்ற மிகப்பெரிய அரக்கனை ஒழிக்க வேண்டும். அதற்கு ஐயா சசி பெருமாள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார். அவருடைய தன்னுடைய வாழ்நாளில் இந்த மதுவுக்கு எதிராக பல கட்ட போராட்டங்களை அவர் நடத்தியிருக்கிறார். அவர் தியாகத்தை நாங்கள் போற்றுகிறோம். அவரோடு இன்னும் அவருடைய சகோதரர்களோடு மனிதநேய ஜனநாயக கட்சி என்றும் இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு